அஸ்ஸலாமு அலைக்கும். போன வீடியோவில் தலைக்கறி தக்கடி ரெடி பண்ணியிருந்தேன். புட்டு மாவு எல்லாம் வறுத்து வச்சுட்டேன். இப்போ தலைக்கறி தக்கடி பண்ணுறதுக்கு நார்மலாக நம்ம கறி குழம்பு தாளிக்கிறோம்ல, அதே மாதிரி தான் குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் தேவையெல்லாம் போட்டுட்டு தலைக்கறியும் போட்டு மசாலா தூள், உப்பு எல்லாம் சேர்த்து ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். தலைக்கறி நல்லாவே வெந்துருச்சு. இது வந்து அடுத்த நாள் காலையில் இது வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு தேவையான மசாலா தூளும் உப்பும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ புட்டு மாவில் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். குழம்பும் அதில் சேர்க்கணும். குழம்பு கொதிச்ச உடனே தேவையான அளவு குழம்பு அந்த மாவில் ஊற்றிட்டு நல்ல இந்தளவுக்கு உதிரியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் சூடாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா 2 கையில் நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணும். மாவு உருண்டை உடஞ்சிடக்கூடாது. இப்போ தக்கடி போடக்கூடிய உருண்டை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் உப்பு காரம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சின்ன ஸ்பூனை வச்சு அந்த கறியை மட்டும் கொஞ்சம் நவுட்டி விட்டுட்டு ஒவ்வொரு உருண்டையாக போட்டு எடுத்துக்கலாம். உருண்டை சேர்த்துக்கப்புறம் ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அதுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். திரும்ப ஒரு 10-20 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா மாவு உருண்டை குழம்புல நல்லாவே ஊறி இந்த மாதிரி கட்டியாயிரும். கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் மாவு கரைச்சி விட்டு நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், தலைக்கறியில் பண்ண தக்கடி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.